அழுகையின் பள்ளத்தாப்பு எதனால் நீங்கள் நகைக்கிற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே சமயத்தில் கொடுக்கப்படுகிற நகைப்பான ஒரு நிரந்தர ஒரு தீர்வை நீங்கள் சஞ்சலமாக்கி கொள்ளக்கூடாது. இந்த நகோமி வீட்டுக்கு மட்டும் இந்த அப்பத்தில் பிரச்சனை வரல, அங்கே இருக்கிற அநேக யூதர்களுக்கு இந்த பிரச்சனை வருகிறது. சரி பார்ப்போம், எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறது, கொஞ்சம் பார்ப்போம் என்ன செய்யலான்னு யோசிக்கலை. உடனே முடிவெடுக்கிறாங்க, இந்த இடத்த விட்டு நம்ம போனால் தான் பிழைக்க முடியும். எல்லாருக்குமே இந்த மாம்ச ரீதியில் ஒரு ஆசை வரும், இந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறது நல்லாயிருக்கும், இந்த தேசத்தை விட்டு நம்ம புறப்பட்டு போனோம். நான் சொல்கிறேன், முதல்ல முற்பிதாக்கள் அங்கே தான் புறப்பட்டு வருகிறது. அப்படி தான் புறப்பட்டு வந்தாங்க பாலம் தேர்ந்து கொடுக்குற கானான் தேசத்தில். என்ன புறப்பட்டு வருகள் தேவ சித்தமாக இருக்கிற பொழுது அதுக்கு முன்னே அவர் அபிஷேகம் இருக்கும், ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி இருப்பான், அவன் வழி நடத்தி கொண்டே வருவான். அது நல்ல மனுஷனாகவும் கர்த்தர் உங்களுக்கு ஸ்தாபிப்பார், ஏற்படுத்துவார். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, பரிசுத்தம் கூடும், விசுவாசம் கூட எல்லாம் நடக்கும். இதுக்கு ஒரு பயணத்துக்கு முன்னே நடக்கிற காரியம் சொல்கிறேன். ஒழுங்காய் போகிற பயணம் ஒரு தேவனுடைய மனுஷன், அபிஷேகம், வார்த்தை, வல்லமை, இது தேவனுடைய மனுஷனுடைய கனிகள். உங்களுடைய விசுவாசம் தூண்டப்படும், பரிசுத்தத்தில் அடுத்த கருத்துக்கு போவீங்க. இதெல்லாம் தேவன் வைக்கிற பாதை. இது கையில் காசு இருக்குன்னு சொல்லி புறப்பட்டு வந்துனே இருக்கு இந்த அம்மா. ஆமாம், கையில் காசு இருக்கு, நான் புறப்பட்டு போயினே இருக்குவேன். அப்படி போனவங்க தான் திரும்பி வருகிற பொழுது அப்படியே ஆள் அட்ரஸே மாறிடும், கரை திரை நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும், காலம் முழுவதும் கண்ணீரோடு இருக்கும். லோத் அப்படி தான் போனார், கையில் வந்து பணம் நிறைய வந்துடுச்சு, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இனி சபை நிரம்பி வழியும், செழிப்பினாலும் சுகத்தினாலும் அற்புதத்தாலும் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். ஆனால் நீங்கள் கையில் வந்ததும் உடனே கிளம்பி போயிடக்கூடாது. எங்கள் மனம் போன போக்கெல்லாம் போயிட்டான். சோதம் குமர பட்டணத்தை போய் கூடாரம் போட்டான். அங்கே அவனுக்கு அது பிரியமாக இருந்துச்சு கண்களுக்கு. கையில் பணம் இருக்கிறது, நடத்துதல் இல்லை, தேவ சமூகம் இல்லை, தேவ மனுஷனுடைய ஆலோசனை இல்லை. தேவ மனுஷனே வேணாம் இருந்தாயா நாங்கள் போகிறோம், ஃபெடப் வித் ஆபிரகாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அவருக்கு. திடீர்னு அந்த மனம் மாறிடும். மனம் திரும்புதல் இல்லை, இது மனம் மாறுதல் வேறு, நெகட்டிவ் சைடு, எதிர்மறையாக மனம் மாறிடுச்சு. போய் பரிசுத்தவானை விட்டுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பரிசுத்த மனுஷனோடு இருந்தாலும் இது முழுவதும் மாம்ச பிரியரோடு போய் சேர்த்துட்டான். அப்புறம் குடும்பம் கலங்கப்படுகிற அளவுக்கு, கலக்கப்படுகிற அளவுக்கு, சிதைக்கப்படுகிற அளவுக்கு, சீர்கெட்டு போகிற அளவுக்கு ஆகிவிட்டது. தன் சொந்த பரிசுத்த ஜீவன் போயிடுச்சு, தனி மனித ஒழுக்கம் போயிடுச்சு, பெரிய குடிகாரனாக மாறிட்டான். தேசத்தின் கலாச்சாரம் பெரிய குடிகாரனாக மாற செய்தது.